வருஷம் கழிச்சு என்னோட படம் இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கேன். 3rd April ரிலீஸ் ஆகுது காளிதாஸ் 2. இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம்ன்றது நீங்கள் வெளியில் எல்லாருக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இது தவிர எனக்கு சொல்ல வேறு தேங்க்யூ. படம் வந்து ஃபுல் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சஸ்பென்ஸ் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அண்ட் ஆஸ் யூஷுவல் பரத் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸோ குட். அண்ட் பவானி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ லைக் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இட் ஃபீல்ஸ் ஸோ நைஸ் டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி காளிதாஸ் படம் வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீலுங்க. ஆக்சுவலி சாம் சியர்ஸ் வந்து ஹீ இஸ் வெரி பிக் பில்லர் ஆஃப் த ஃபில்ம். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சீரியஸாக அவர் எவ்வளோ பிஸியாக இருக்காருங்கிறது இப்போ தெரியுது இந்த படம் பார்க்கும்போது. த்ரில்லர் பயங்கர ஒரு சீட் ஆஃப் எட்ஜ் இருந்தது. ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்து. அண்ட் ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பரத் சார் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங். அது ஒரு சட்டிலாக ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வியக்கத்தக்க ஆக்டிங்காக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் ஹீரோயினுமே வந்து யூனிக்காக இருந்தது. இந்த மாதிரி விமன் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறையா வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் சங்கீதா மேம், ஓ மை காட், ஐ எம் அ கிரேட் ஃபேன். அவங்களோட என்ட்ரியிலேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். சங்கீதா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமரா ஒர்க் பயங்கரமாக இருந்ததுங்க. அண்ட் பர்சனலாக நான் சொல்ல போகும்போது டிரெக்டர் சாரோட அந்த ட்விஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இன்டர்மிஷன்லேயே படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கிளைமேக்ஸில் லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஐ ரியலி லவ் த ஃபில்ம். நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்புவீங்க.